வெளியூர் பயணமா ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி எங்கும் எப்போதும். இன்றைய தினம் நாம் தமிழர் கட்சியிலிருந்து நாம் தமிழர் கட்சியினுடைய திருவண்ணாமலை சட்டமன்ற வேட்பாளராக 2 முறை போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சியில் மாவட்ட செயலாளர் உட்பட பல்வேறு பதவிகளை வகித்த மரியாதைக்குரிய கமலக்கண்ணன் அவர்கள் இன்றைய தினம் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒன்றிய மற்றும் பல்வேறு முக்கிய நிர்வாகிகளோடு மாவட்ட நிர்வாகிகளோடு பாரதிய ஜனதா கட்சியில் இன்றைக்கு தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார். நாம் தமிழர் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் 2016 மற்றும் 2021 தேர்தலில் சட்டமன்ற வேட்பாளர் ஜே கமலக்கண்ணன் அவர்கள், நாம் தமிழர் கட்சியினுடைய நகர செயலாளர் பாலசுப்ரமணியன் அவர்கள், ஒன்றிய செயலாளர் பாபு அவர்கள், மாவட்ட தொழிற்சங்க செயலாளர் ஆகாஷ் அவர்கள் இவருடைய தலைமையில் இன்றைக்கு நூற்றுக்கணக்கான நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சகோதரர்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது எங்களுடைய திருவண்ணாமலை மாவட்ட தலைவர் ரமேஷ் அவர்களுடைய தலைமையில் முன்னிலையில் இன்றைக்கு நடந்திருக்கிறது. தமிழகம் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியை நோக்கி வருகிற குறிப்பாக தமிழை நேசிப்பவர்களது எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஏனென்று சொன்னால் தமிழர்களுடைய இயல்பான ஒரு சித்தாந்தம் தேசியம். ஒரு 60-70 ஆண்டுகளாக திராவிடமும் திராவிடத்திற்கு எதிராக முன்னிறுத்தப்படுகிற தமிழ் தேசியமும் தமிழக அரசியலுடைய சித்தாந்தங்களாக களத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. 70-80 வருஷத்துக்கு முன்னாடி எந்த தமிழ் ஆளுமையை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் எல்லோருமே தேசியத்தில் பயணித்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். மகாகவி பாரதியார், வாவேசு ஐயர், உவே சுவாமிநாத ஐயர், அர்த்தநாரீசவர்மா, தமிழகத்தினுடைய மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லாம். வஉசி வெள்ளக்காரனுக்கு எதிராக கப்பல் விட்டார். இன்னும் சொல்ல போனால் 1801 நம்முடைய மருது சகோதரர்கள் ஜம்புத்தீவு பிரகடனம் என்று அறிவித்தாங்க. அவங்களுடைய பாளையத்துக்கு மட்டும் சுதந்திரம் கேட்கல, தமிழ்நாட்டுக்கு மட்டும் சுதந்திரம் கேட்கல, ஒட்டுமொத்த இந்திய தேசத்திற்குமான முதல் சுதந்திர பிரகடனம் தமிழ் மண்ணிலிருந்து நம்முடைய மருது சகோதரர்களால் 1801 அறிவிக்கப்பட்டது. நம்முடைய தமிழ் ஆளுமைகள் அத்தனை பேருமே தேசியத்தில் பயணித்திருக்கிறார்கள். நீங்கள் மகாகவி பாரதியில் ஆரம்பித்து பெருந்தலைவர் காமராஜர் வரை, அஞ்சலை அம்மாள் வரை எல்லோருமே தேசிய தலைவர்களாக இருந்திருக்கிறார்கள், தேசியத்தை நேசித்திருக்கிறார்கள். ஆகையால் தமிழர்களுடைய இயல்பான ஒரு சித்தாந்தம் தேசிய பாதையாக இருக்கிறது. அதை உணர்கிற தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் மீது மாறாத பற்று கொண்டவர்கள் இன்றைக்கு தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியில் தன்னை இணைத்து கொண்டு தமிழர்களுடைய தனித்துவமான அடையாளமாக இருக்கக்கூடிய நாட்டுப்பற்றையும் தேசியத்தையும் போற்ற துவங்கியிருக்கிறார்கள். இது தொடர்ந்து நிகழும். தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் பற்றாளர்கள் பலரும் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியில் இணைவார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். பாஜக காரங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய எதிரிகள் சித்தாந்த எதிரிகள். எங்களுடைய எதிரிகள் திமுகவில் இருக்காங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்காங்க, காங்கிரஸில் இருக்காங்க. சொந்த கட்சிக்குள்ளே எதிரியை தேடுற பழக்கம் பாஜக காரனுக்கு கிடையாது. ஆகையால் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். இதையெல்லாம் நீங்கள் பெரிய ஒரு சலசலப்பு போல யோசிப்பதற்கு இதில் ஒன்றும் இல்லை. பாஜகவை பொறுத்தவரையில் நாங்கள் எல்லோருமே ஒரு குடும்பம். நீங்கள் குறிப்பிட்டது போல மார்ச் 11ஆம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திருச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கிறார். ஒவ்வொரு முறை தமிழகத்திற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகிற போதும் ஒரு திருவிழா கொண்டாட்டமாக இருக்கிறது. அவர் வருகிறார் என்கிற ஒரு செய்தி எல்லா செய்தி ஊடகங்களிலும் இடம்பெறுகிறது, பேசுபொருளாக மாறுகிறது. தமிழகத்தில் இருக்கிற பட்டி தொட்டி எங்கும் மக்கள் அதையே பேசி கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நரேந்திர மோடி அவர்களை போன்று தமிழுக்கு பெருமை சேர்த்த, தமிழ் பெருமையை உலகெங்கும் கொண்டு சேர்த்த ஒரு பிரதமர் இல்லை. எத்தியோப்பியா பார்லிமெண்ட்டில் போய் பேசுகிறார். எத்தியோப்பியா பார்லிமெண்ட்டில் இங்கே இருக்கிற மோனோலித்திக் சர்ச்சஸை போன்று அதைவிட பழமையான கற்கோவில்கள் தமிழகத்தில் இருக்கிறதுன்னு பேசுகிறார். அவுட் ஆஃப் ஆஃப்ரிக்கா தியரியே மாறுது. அவுட் ஆஃப் ஆஃப்ரிக்கா தியரினா என்னென்னா, மனித குலம் ஆப்பிரிக்காவில் தோன்றியது அப்படின்னு சொல்லி ஆந்த்ரோபாலஜியில் ஒரு தியரி இருக்குது.
பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எத்தியோப்பியா பார்லிமெண்ட்டில் பேசுனதுக்கப்புறம் அந்த தியரி மாறுது. உலகத்தினுடைய ஆந்த்ரோபாலஜிஸ்ட்லாம் பேசுகிறாங்க, தமிழகத்தில் மனித குலம் தோன்றியிருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மலேசியாவிற்கு செல்கிறார். மலேசிய தமிழர்கள் எல்லாம் கொண்டாடி வரவேற்கிறார். இன்றைக்கு மலேசியா, யூனிவர்சிட்டி ஆஃப் மலேசியாவில் மகாகவி பாரதியாருக்கு ஒரு சேர் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. தொடர்ந்து தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கும் தமிழர்களுக்கும் பெருமை சேர்த்து கொண்டிருக்கிற ஒரு பிரதமராக இருக்கிற காரணத்தினால, தமிழ் பெருமையை உலக அளவில் பேசுகிற ஒரு உலகத் தலைவராக இருக்கிற காரணத்தினால பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எப்போ தமிழகத்துக்கு வந்தாலும் கூட தமிழக மக்கள் அதை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் மார்ச் 11 திருச்சியில் நடக்கவிருக்கிற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொள்ளுகிற தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பொதுக்கூட்டம் மிகப்பெரிய திருப்புமுனை பொதுக்கூட்டமாக இந்த திருச்சி பொதுக்கூட்டம் இருக்க போகிறது என்கிற ஒரு செய்தியும் மக்களுக்கு நல்ல செய்தியாக வந்திருக்கிறது. மம்தா இந்த விஷயத்திற்கு இன்றைக்கு மகளிர் தினம், சர்வதேச மகளிர் தினம். நாம் ஒரு பெண்ணை குடியரசுத் தலைவராக வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லை, அவங்க ஒரு பழங்குடியின இனத்தை சார்ந்த ஒரு பெருமகள். இந்த தேசத்தினுடைய முதல் குடிமகள் ஜனாதிபதி. அவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது ஒவ்வொரு ஸ்டேட்டுடைய சிஎம் உடைய கடமை. அவங்க பழங்குடியினரை சார்ந்தவர் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காகவோ என்னமோ தெரில, மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவங்கள ஏர்போர்ட்டுக்கு வரவேற்கலை. அவர்களுக்கு உண்டான மரியாதையை அந்த அரசு செய்யவில்லை. இது மிகவும் மோசமான, கண்டிக்கத்தக்க, பழங்குடியின மக்கள் மீது வெறுப்பை காட்டுகிற மிக கேவலமான ஒரு செயல். இந்த செயலை செய்த மம்தா இந்திய மக்களிடம், இந்திய பெண்களிடம், இந்திய பழங்குடியின பெருமக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும், நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் ஜனாதிபதி அலுவலகம் மேற்கு வங்க தலைமைச் செயலரிடம் விளக்கம் கேட்டிருக்கிறது. அவங்க விளக்கம் போதுமானதாக இல்லாத பட்சத்தில் குடியரசுத் தலைவர் அலுவலகம் அந்த அரசின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த மாதிரியான போக்கு தவறான முன்னுதாரணமாக ஆகிவிடக்கூடாது. ஏன்னா அது ஒரு அரசியலுக்கு கடந்த ஒரு பொறுப்பு. நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற குடியரசுத் தலைவருக்கு, குடியரசினுடைய தலைவருக்கே ஒருத்தங்க மரியாதை கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னால் எல்லாம் என்ன மக்களாட்சியை மதிக்கிறாங்க என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. மம்தாவினுடைய செயல் கண்டிக்க வேண்டிய ஒரு செயல். தமிழகத்தில் இருக்கிற மக்களாட்சியை மதிக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற கட்சியெல்லாம் என்ன பண்ணுதுன்னு தெரில. அவங்களாம் இது கண்டனம் தெரிவிக்கணும். ஸ்டாலின்லாம் ஒரு முதலமைச்சராக இருக்கார். அவர் இந்த மரபு மீறலை கண்டித்து பேச வேண்டும். ராகுல் கண்டிக்க வேண்டும். இவர்களெல்லாம் உண்மையிலேயே மக்களாட்சியை நம்புகிற கட்சியாக இருந்தால், இந்திய குடியரசை மதிக்கிற கட்சியாக இருந்தால் மம்தாவினுடைய இந்த செயலுக்கு கண்டனம் தெரிவிக்க வேண்டும். தமிழகத்தில் கஞ்சா பரவல் இருக்குது, மெத்தோபொட்டமைன் பரவல் இருக்குது. இங்கே எவன் குடிச்சிட்டு எவன் எங்கே ரீல்ஸ் போடுறதுக்காக எவனை வெட்டுவான்னு தெரியாது. இங்கே ரோட்டில் டீ குடிக்கிறவனுக்கு பாதுகாப்பு இல்லை, வீட்டில் உட்காந்துருவனுக்கு பாதுகாப்பு இல்லை, ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கவன், பஸ் ஸ்டாண்டில் இருக்கவன், எவனுக்கும் இங்கே தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை. எவனோ ஒருத்தன் விற்கிற போதைப் பொருளை எவனோ ஒருத்தவன் சாப்பிட்டு எவனை சிவனேன்னு ரோட்டில் நிற்கிற நம்மளை வெட்டலாம். கிருஷ்ணகிரியில் நடந்தது. கிருஷ்ணகிரியில் திமுகவுடைய ஒன்றிய செயலாளருடைய மகன் ஆகாஷ் அருவாளை தூக்கின்னு ரோட்டில் போகிற 15 பேரை வெட்டுறான். அதுக்கப்புறம் நாங்குநேரி சம்பவம் தமிழகத்தையே உரைய வைத்தது. நாங்குநேரி சம்பவத்தினுடைய ஈரம் காய்வதற்கு முன்பாக இதில் இடைக்காட்டூரில் ஒரு சம்பவம் அதே மாதிரி நடக்குது, சிவகங்கை மாவட்டத்தில். தொடர்ந்து எந்த காரணமும் தேவையில்லை, நீங்கள் வெட்டுப்பட்டு சாவறதுக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கி எந்த காரணமும் தேவையில்லை. இந்த ஒரு காரணத்திற்காகவே சட்டம் ஒழுங்கு, போதைப்பொருள் பரவல் மிக கொடூரமாக இருக்கிறது. முதலமைச்சர் ஸ்டாலின் நினைச்சா ஒரே நாளில் இந்த போதைப் பொருள் பரவலை கட்டுப்படுத்த முடியாதா? உங்களுடைய ஜூரிஸ்டிக்ஷனில் போதைப் பொருள் இருந்ததுன்னு சொன்னால் இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் பண்ணுவோம். ஒரே ஒரு சர்க்குலர், ஒரே ஒரு மீட்டிங், அடுத்த நாள் தமிழகத்தில் போதைப் பொருள் என்பதே இருக்காது. ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது தன்னுடைய ஜூரிஸ்டிக்ஷனில் கள்ளச்சாராயம் மாட்டுச்சுன்னு சொன்னால் அந்த இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க. உடனே கள்ளச்சாராயம் ஒழிக்கப்பட்டது. ஏன் ஸ்டாலின் அவர்கள் அதில் செய்யல? திமுக ஆட்சி வேணும்னே இந்த போதைப் பொருளை பரப்பி கொண்டிருக்கிறது. மக்கள் போதைக்கு ஆட்படுத்தப்பட வேண்டும். ஒரு பக்கம் போதைப் பொருள், ஒரு பக்கம் என்டர்டெயின்மெண்ட், சினிமா, இந்த மாதிரி கல்ச்சர். இப்படி ஒரு குறிப்பிட்ட ஜனக்கூட்டத்தை போதைப் பொருளுக்குள்ளே தள்ளிட்டா அவங்கள எத்தனை வருஷம் வேணாலும் சர்வாதிகாரியாக ஆளலாம் என்பது ஒரு தியரி. உலக அளவில் தி பிரின்ஸ்னு ஒரு புக் இருக்குது. நீங்கள் ஹிட்லர் மாதிரியான பெரிய பெரிய சர்வாதிகாரிலாம் அந்த புக்கை தான் வேதமாக வச்சுருந்தாங்க. அது என்னென்னா, ஒரு சர்வாதிகாரி தன்னுடைய மகனுக்கு எழுதின புத்தகம் அது.
நான் சர்வாதிகாரியாக மக்களை ஏமாற்றி ஆட்சி செய்திருக்கிறேன், என்னுடைய மகனான நீயும் மக்களை சர்வாதிகாரியாக ஏமாற்றி ஆட்சி செய்யணும்னா இந்த புக்கை படின்னு சொல்லி மாக்கியவெல்லிங்கிறவர் எழுதி கொடுத்தார். அந்த புக்கை தான் திமுக வாதமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. தமிழக மக்களை வேண்டுமென்றே போதைக்குள் தள்ளுகிறது, வேண்டுமென்றே. ஏன்னா அந்த புக்கில் இருக்குது, ஒரு குறிப்பிட்ட ஜனத்தை நீங்கள் போதைக்குள்ளே தள்ளிட்டீங்கன்னு சொன்னால் அவங்களை எத்தனை வருஷம்னாலும் ஏமாற்றி ஆட்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அதனால் தமிழகத்தில் வேண்டுமென்றே இந்த திமுக ஆட்சியின் கீழாக போதைப் பொருள் பரப்பப்படுகிறது. அதுதான் இன்றைக்கு தமிழகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அந்த ஒரு காரணத்திற்காகவே திமுகவை தூக்கி எறிய மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி தான் 200 தொகுதிக்கும் மேலாக வெற்றி பெறப் போகிறது. என்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவாக தமிழக மண்ணில் கூட்டணி அமைத்ததோ அன்றைக்கே ஸ்டாலின் அவர்களுடைய தூக்கம் தொலைந்து விட்டது. தமிழக மக்கள் இந்த போதைப் பொருள் பரவல், சட்டம் ஒழுங்கு சீர்குலைவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய புரட்சிக்கு தயாராகிவிட்டார்கள். அவர் சொல்கிற மாதிரி தமிழகம் போராடும், தமிழகம் வெல்லும். தமிழகம் திமுகவுக்கு எதிராக போராடும், அந்த போராட்டத்தில் தமிழகம் வெல்லும். உதயநிதி அவர்கள் சொல்கிறாருல்ல, அவர் சொல்கிற எல்லா திட்டமுமே மத்திய அரசாங்கத்துக்கு மேலே ஸ்டிக்கர் ஓட்டின திட்டம் தான். அந்த ஸ்டிக்கரை பிச்சு போகிறதுக்கே எங்களுக்கு 5 நிமிஷம் ஆகாது. எல்லாமே மத்திய அரசாங்கத்துறது. வீடு கட்டுறது மத்திய அரசாங்கம் கொடுக்குது. உங்களுக்கு இவங்க ஒன்றும் இல்லை, விஸ்வகர்மா திட்டத்தை எதிர்க்கிறேன்னு சொன்னாங்க, அதை அப்படியே கலைஞர் கைவினை திட்டம் ஸ்டிக்கர் ஓட்டினாங்க. ரேஷன் கடையில் அரிசி பருப்பு நாங்கள் தான் கொடுக்குறோம், இவங்க ஃபோட்டோவை மாட்டி வச்சுருக்காங்க. சட்டப்பூர்வமாக மத்திய அரசாங்கத்தினுடைய எல்லா திட்டங்களிலும் இவர்கள் ஸ்டிக்கர் ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஒரே ஒரு வெள்ளை அறிக்கை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தரட்டும். இந்த 5 வருஷத்தில் மத்திய அரசாங்கத்துடைய திட்டத்தை காப்பீடிக்காமல், மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி உதவி இல்லாமல் நாங்கள் இந்த திட்டத்தெல்லாம் செயல்படுத்துகிறோம், ஒரு வெள்ளை அறிக்கை கூட சொல்லுங்கள். நீங்கள் செயல்படுத்துவதே மத்திய அரசாங்கத்துடைய திட்டம் தான். இது இல்லாமல் மத்திய அரசாங்கம் பல்வேறு திட்டங்களை மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. உதாரணமாக விவசாயிக்கு வருஷத்துக்கு 6000 ரூபா கொடுக்குது. நீங்கள் விவசாயினுடைய அந்த நெல்லை பாதுகாப்பதற்கு ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் ஷெட்டு போடாமல் என்னுடைய விவசாயிகளுடைய நெல்லை வீணாக்குனீங்க. ஆகையால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சினிமா பார்க்குறதெல்லாம் விட்டுட்டு, சினிமா ப்ரொடியூஸ் பண்ணுறதெல்லாம் கொஞ்ச நாள் நிப்பாட்டி வச்சுட்டு உண்மையிலே அரசியலுக்குள்ளே வரணும், எடுத்து பார்க்கணும் என்னென்ன திட்டங்கள்லாம் உங்களுடைய தந்தை தமிழகத்திற்கு மத்திய அரசாங்கத்துடைய திட்டம் இல்லாமல் கொடுத்துருக்கீன்றதை பார்த்தா தான் எல்லாம் புரியும். இப்போ நீங்கள் திண்டிவனத்துலேருந்து திருவண்ணாமலைக்கு இருக்கிற அந்த ட்ராக்ல பார்த்தீங்கன்னா 9 ரயில்வே பிரிட்ஜு நாங்கள் கட்டி வச்சுருக்கோம், ரெடியாக வச்சுருக்கோம் சென்ட்ரல் கவர்மெண்ட். இந்த நிலை எடுப்பை பொறுத்தவரை நீங்கள் லேண்ட் அக்விசேஷன் ப்ரொசீடிங்ஸை ஸ்டார்ட் பண்ணணும். ஃபண்டு அலர்ட் ஆகிடுச்சு. நீங்கள் தமிழக மாநில அரசு என்ன பண்ணணும்னா லேண்ட் அக்விசேஷன் ப்ரொசீடிங்ஸை ஸ்டார்ட் பண்ணணும். அந்த குறிப்பிட்ட லேண்ட் வச்சுருக்கவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பணும், ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி சார் இந்த லேண்டுக்கு இவ்வளோ ரேட் இருக்குன்னு சொல்லி கொட்டேஷன் கொடுக்கணும். கொட்டேஷன் கொடுத்த அடுத்த செகண்ட் இந்தியன் ரயில்வேஸ் அந்த காசை கொடுத்துரும். இதை செஞ்சாங்களான்னு கேளுங்க. இந்த திண்டிவனத்துலேருந்து திருவண்ணாமலை ட்ரெயின் ட்ராக்கு யாரால் நிற்குது அப்படின்னு சொன்னால் தமிழக அரசால் நிற்குது, ஸ்டாலின் அவர்களால் நிற்குது, இந்த பகுதியில் அமைச்சராக இருக்கக்கூடிய ஏவா வேலு அவர்களால் நிற்குது. அவருடைய காலேஜ் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு, அவருடைய இண்டஸ்ட்ரி டெவலப் பண்ணிக்கிறது தான் அவர் டைம் இருக்குது. இந்த திருவண்ணாமலை மக்களுக்கு ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாதவர் தான் ஏவா வேலு. அவர் நினச்சிருந்தா இந்த ட்ராக் என்றைக்கோ வந்திருக்கும். நான் ஏற்கனவே அறிக்கையும் கொடுத்துருக்கேன், போன வருஷம் நான் அறிக்கை கொடுத்தேன். இந்த ட்ராக்கில் நில எடுப்பு நடக்கலை, நீங்கள் நிலத்தை தயவு செஞ்சு எடுத்து கொடுங்க. திருவண்ணாமலை மக்கள் உலகமே விரும்புகிற ஒரு சுற்றுலா தலமாக இருக்கிறது. இங்கே இருக்கிற சென்னைக்கு நம்மளால் போக முடியல. நீங்கள் சொல்கிற மாதிரி பஸ்ஸெல்லாம் நிரம்பி வழியுது. சென்னைக்கு மிக அருகில் தான் இருக்குது திருவண்ணாமலை. இந்த ட்ராக் திண்டிவனத்துலேருந்து திருவண்ணாமலைக்கு ட்ராக் வந்துச்சுன்னா நம்மளுடைய அக்சஸ் அதிகமாகும். நான் இங்கே திருவண்ணாமலைக்கு ஏர்போர்ட்டு கொண்டு வருவேன்னு சொல்லும் போது எல்லாம் கிண்டல் பண்ணி சிரித்தாங்க. ஆனால் இன்றைக்கி திருவண்ணாமலையை நோக்கி வருகிற ஃபாரின் டூரிஸ்டோட எண்ணிக்கை நீங்கள் தயவு செஞ்சு எடுத்து பாருங்கள். நான் சொன்னதில் என்ன தப்புன்னு யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி இங்கே ஏர்போர்ட் வந்துச்சுன்னா அது ஃபுல் பேக்டு ஏர்போர்ட்டாக இருக்கும். அங்கே இருக்கிற ஃப்ளைட் டிக்கெட்ஸ் எல்லாமே முழுசாக புக் ஆகும். ஏன்னா திருவண்ணாமலையை நோக்கி, நம்முடைய அண்ணாமலையாரை நோக்கி உலகத்திலிருந்து பல மூலையிலிருந்தும் பயணிகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். இங்கே இருக்கிற இந்த திண்டிவனம் திருவண்ணாமலை ட்ரெயின் ட்ராக்குக்கு தமிழக அரசு நில எடுப்பை உடனடியாக துரிதப்படுத்தினா டூரிஸ்ட்டுங்க வரைக்கும் அதிகமாகும், நம்மளுடைய அக்சஸும் மற்ற ஊர்களுக்கு போகிற நம்முடைய பயணமும் மேம்படும். ஆகையால் உடனடியாக அதற்கான நடவடிக்கைகளை சும்மா அடுத்தவங்களை குறை சொல்லாமல், ஏமாற்ற அரசியல் பண்ணாமல், நயவஞ்சக அரசியல் பண்ணாமல் நல்ல அரசியலை ஸ்டாலின் அவர்களும் ஏவாவேல் அவர்களும் கற்றுக்கணும் சார். கூட்டணியில் எந்தெந்த சீட்டில் யார் யார் நிற்க போகிறாங்கன்ற சொல்கிற டைமும் இது இல்லை, அதை சொல்கிறதுக்கான நபரும் நான் இல்லை. நீங்கள் மாநில தேசிய அளவிலிருந்து பியூஷ் கோயல் அவர்கள், மத்திய அமைச்சர் அவர்கள் இருக்கிறார், எங்களுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் இருக்கிறார். அவங்கெல்லாம் கூட்டணியை பற்றி எந்தெந்த சீட்டில் பிஜேபி போட்டியிடுது அப்படிங்கிறத பற்றி விரைவில் அறிவிப்பாங்க. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை பிஜேபி எங்கெங்கெல்லாம் போட்டியிடுதுன்னு ரொம்ப ஆர்வமாக போகிற இடத்தெல்லாம் கேட்குறீங்க.
ஆனால் நீங்களே காங்கிரஸ்லேருந்து வந்தாங்கன்னா கேட்க மாட்டீங்க. ஏன்னா தமிழகத்தினுடைய மிக முக்கியமான பேசுபொருளாக மிக முக்கியமான கட்சியாக பாஜக இருக்குது. எங்கே நம்ம தொகுதியில் பாஜக போட்டியிட்டால், நம்ம தொகுதியில் பாஜக எம்எல்ஏ வந்தால் நம்ம தொகுதிக்கு நல்லதுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள் விரும்புகிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவிற்கு நல்ல நல்ல தொகுதிகள் எல்லாம் கிடைக்கும். நாங்கள் மிகப்பெரிய அளவில் இந்த முறை மிகப்பெரிய எண்ணிக்கையில் சட்டமன்றம் நோக்கி பாஜகவுடைய எம்எல்ஏக்கள் படையெடுப்பார். இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி இன்னைக்கு நாங்கள் இருக்கிற இந்த ஸ்ட்ரென்த், இந்த பலமே 200 சீட்டுகளுக்கும் மேலே நாங்கள் வெல்வதற்கு போதுமானது. நீங்கள் நல்லா கணக்கு பண்ணி பாருங்கள். ஒவ்வொருத்தருடைய கட்சியினுடைய அந்த வாக்கு சதவீதத்தை நீங்கள் சிம்பிளாக ஒரு ப்ளஸ் கால்குலேஷன் கூட்டல் கணக்கு போட்டு பாருங்கள். தமிழகத்தை பொறுத்தவரை 2024 கூட அவங்க எம்பிக்கள் ஜெயிச்சு போயிருக்கலாம். ஆனால் நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா திமுக வேணும்னு ஓட்டு போட்டவங்கள விட திமுக வேணான்னு ஓட்டு போட்டவங்க தான் அதிகம். இங்கே திருவண்ணாமலையில் திமுக வேணான்னு ஓட்டு போட்டவங்க தான் அதிகம். ஆகையால் திமுக வேண்டான்ற மனநிலையில் தான் மக்கள் இருக்காங்க. திமுக என்ன நினைக்குதுன்னா, திமுக வேணான்னு நினைக்கிற ஓட்டெல்லாம் பிரிச்சிடலாம் நினைக்குது. தமிழக மக்கள் ஒன்றும் அவ்வளவு யோசிக்காதவங்க கிடையாது. நீங்கள் என்ன வேணால் கணக்கு போடலாம். எங்களுடைய ஜீனில் இருக்குது, பரம்பரையான எங்களுடைய அறிவியல் எங்களுடைய தமிழர்களுடைய ஜீனில் இருக்குது. எந்த கட்சி ஜெயிக்கும், எந்த கூட்டணி ஜெயிக்கும், எந்த கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்புள்ளதாக இருக்கிறது என்பது தமிழர்களான எங்களுக்கு தெரியும். நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் நாங்கள் ஆதரிப்போம் என்று மக்கள் முடிவு செய்து விட்டார்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் சிஎம்மாக வரப்போகிறாரு. இதுவரை தமிழக வரலாற்றில் திமுக 2வது முறை ஆட்சி அமைத்தது கிடையாது. அது நடக்க போவதும் கிடையாது. 2வது முறை அல்ல, இனி ஒரு முறை திமுக ஆட்சி அமைக்காது. திமுகவுக்கு எதிராக மக்களே இருக்காங்க. நீங்கள் திமுகவுக்கு எதிரில் இப்போ யார் நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தமிழக மக்கள் நிற்கிறாங்க. திமுகவை எதிரியாக நினைப்பது தேசிய ஜனநாயக கூட்டணி அல்ல, மக்கள் எதிரியாக நினைக்கிறாங்க. மக்களுக்கு ஆதரவாக தேசிய ஜனநாயக கூட்டணி நிற்குது. மக்கள் இன்றைக்கி முடிவு செஞ்சுட்டாங்க, திமுக வரவே கூடாது. திமுக வந்துச்சுன்னா நம்முடைய அடுத்த தலைமுறை, அடுத்து நம்ம வீட்டில் இருக்கிற பசங்க எந்த போதைப் பொருளுக்கு பாதிக்கப்படுவாங்கன்னு தெரியாது. இல்லை போதைப் பொருளுக்கே பாதிக்கப்படலைன்னா கூட எங்கேயாவது நம்ம வீட்டு பசங்க நிற்கும் போது எவனாவது போதைப் பொருள் கஞ்சா அடிச்சுட்டு வந்து நம்ம பசங்களை வெட்டுவான், ரீல்ஸ் போடுவான். தமிழக மக்கள் இதை யோசிக்கிறாங்க. நீங்கள் மாதம் 1000 ரூபா கொடுக்குறீங்க, 5 மாதத்துக்கு காசு 5000 ரூபா கொடுத்துட்டீங்க, உயிர் போனால் வருமா? பெண்களுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய வன்முறைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. திமுகவினுடைய பொறுப்பாளர் 2 வயசு குழந்தையை சீரழிக்கிறார், கொலை பண்ணுறார். திமுக மன்னிப்பு கேட்டுச்சா சார்? நீங்கள் அவ்வளோ பேசுனீங்க. அதிமுகவுடைய ஆட்சி காலத்தில் இந்த துப்பாக்கி சூடுக்கு அவ்வளோ பேசுனீங்க. தூத்துக்குடியில் அந்த காவல் நிலையத்தில் நடந்த அப்பா மகன் மரணத்திற்கு நீங்கள் அவ்வளோ பேசுனீங்க. எத்தனை காவல் நிலைய மரணங்கள் இந்த 5 ஆண்டுகள் நடந்திருக்கு? ஏதாவது ஒரு விஷயத்துக்கு திமுக பொதுவெளியில் மன்னிப்பு கேட்டிருக்கா? இல்லை என்னுடைய கட்சிக்காரன் இந்த மாதிரி கேவலமான ஒரு செயலை செஞ்சுட்டான், 2 வயசு குழந்தையை சீரழிச்சு கொலை பண்ணிட்டான், நான் மன்னிப்பு கேட்குறேன், ஸ்டாலின் சொன்னாரா? நீங்கள் மணிப்பூருக்கு பிரதமர் போனாரா, அங்கே பண்ணாரா? மணிப்பூரை பற்றியே கவலைப்பட்டிருந்தா தமிழ்நாட்டை பற்றி யார் சார் கவலைப்படுவா? அவ்வளோ பேசுனீங்க. ஒரு வீடியோ வந்துச்சு, ஊன்னு கத்துனீங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் 2 வயசு குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்திருக்கு. யாராவது அதை பற்றி பேசுனீங்களா? எந்த ஊடகமாவது விவாதம் நடத்திச்சா? யாராவது அதை ஒரு பொது பூத்தி பேச வச்சிங்களா? இன்றைக்கு திமுக என்ன நினைக்குது? எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதை பற்றி நாங்கள் கவலைப்பட மாட்டோம். இங்கே 2 வயசு குழந்தை செத்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை. திமுககாரன் ஒரு கர்ப்பிணி பெண்ணை காரை ஏற்றி கொண்டு போட்டான், போலீஸ்காரங்களை விடுவிக்கிறாங்க. செய்தி எல்லா ஊடகங்களையும் வருது. திமுக மன்னிப்பு கேட்டுச்சா? முதலமைச்சர் ஏதாவது பேசினாரா? வாய் கீழே பேசுகிறாரு உதயநிதி ஸ்டாலின், ஏதாவது பொறுப்பேற்றுட்டு பேசினாங்களா? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது தமிழகத்தில் எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் அதுக்கு பொறுப்பேற்றுப்பார். ஸ்டாலின் எதுக்காவது பொறுப்பேற்றுட்டு இருக்காரா? அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் பொறுப்பேற்றிட்டாரா? கோயம்புத்தூர் மாணவி சீரழிக்கப்பட்ட விவகாரத்தில் பொறுப்பேற்றிட்டாரா? எந்த ஒரு விஷயத்திலும் இல்லை. பட்டியல் சமூக பெருமக்களுக்கு எதிராக நடந்து வருகிற நாங்குநேரியில் 2வது கலவரம் பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராக எதுக்காவது ஸ்டாலின் பொறுப்பேற்றிட்டாரா? இதுதான் திமுகவினுடைய நிலைமை. இவங்க செவ்வாய் கிரகத்தில் இருக்கிற மாதிரி, ஏதோ பேரலல் யூனிவர்ஸில் இருக்கிற மாதிரி இவ்வளோ கொடுமை நடந்துகிட்டு இருக்கும் தமிழ்நாட்டில். ஸ்டாலின் நம்பர் 1 ஸ்டேட்டு அப்படின்வார், நம்பர் 1 மாநிலம், யாராலையும் குறை சொல்ல முடியாது, ஊரே குறை சொல்லுது சார். வீட்டை விட்டு வெளில பாருங்கள், களத்தை பாருங்கள், மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு பாருங்கள். உங்களையும் நம்பி ஓட்டு போட்டு இங்கே தமிழக மக்கள் எவ்வளவு கொடூரங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். அதனால் திமுகவுக்கு எதிராக மறுமுனையில் யார் நிற்கிறான்னா தமிழக மக்கள் நிற்கிறாங்க. தமிழக மக்களுக்காக நாங்கள் நிற்கிறோம். நீங்கள் ஒரு குற்றவாளி சட்டத்தின் மூலமாக தான் சார் தண்டிக்கப்படணும். ஏன்னா அவன் குற்றவாளியா இல்லையாங்கிறத நீதிமன்றம் தான் முடிவு பண்ணும். எவ்வளவு கொடூரமான குற்றமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி. ஆனால் தமிழகத்தில் தொடர்ந்து காட்டு மிராண்டித்தனம் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ மானாமதுரை சம்பவம்,
அதுக்கு முன்னாடி ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு. ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலை வழக்கில் குற்றவாளிகளாக கைது செய்யப்பட்டவர்கள் எல்லாருமே காவல்துறையினால் தொடர்ந்து கொல்லப்படுறாங்க. அப்போது உண்மையான குற்றவாளியை காப்பாற்றுவதற்காக இவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்களா அப்படின்னு சொல்கிற ஒரு கேள்வி எழுது. இந்த விஷயம் இங்கே மட்டும் இல்லை, ஆம்ஸ்ட்ராங் அவருடைய கொலை வழக்கு விஷயம் ஐநா சபையினுடைய மனித உரிமை கழகம் வரை பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அங்கே யாருடைய பேர் அங்கே அவமானப்படுது? இன்னைக்கு பேசியிருக்காங்க. யார் அங்கே அவமானப்படுறாங்க? மாநில அரசு அவமானப்படுது. மாநில அரசு பண்ணுற தப்புனால இந்தியாவுக்கே அங்கே ஒரு அவப்பேர் ஏற்படுது. அப்போது இது நீதிமன்றங்கள் இதை ரொம்ப சீரியஸாக கருதணும். மனித உரிமை மீறல் நடக்குது, ஒரு குற்றவாளி கொல்லப்படுறாங்க, அதில் இருக்கிற முதன்மை குற்றவாளி காப்பாற்றப்படுவதற்காக கொல்லப்படுகிறார் என்கிற ஒரு சந்தேகம் அந்த பாதிக்கப்பட்டவர்களால் எழுப்பப்படுகிறதுன்னு சொன்னால் அந்த விஷயத்தை ரொம்ப சீரியஸாக பார்க்கணும். நீதிமன்றங்களும் காவல் நிலைய மரணங்கள், குற்றவாளிகளுடைய என்கவுண்டர், இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கு எடுக்கலாம். இதெல்லாம் எடுத்து இந்த மாதிரியான விஷயங்களை கவனிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் தமிழகத்தில் காவல்துறையுடைய காட்டாட்சி நடந்து கொண்டிருக்கீங்க. போலீஸ் நினச்சா என்ன வேணால் பண்ணலாம், போலீஸ் நினச்சா எந்த அக்யூஸ்ட்டை வேணால் விடலாம். நான் சொல்கிறேன் பாருங்க, ஒரு திமுக காரன் காரை ஏற்றி கர்ப்பிணி பெண்ணை கொலை பண்ணிட்டான். தமிழ்நாடு போலீஸ் விட்டுருது. ஒரே காரணம் திமுக காரன். இங்கே கிருஷ்ணகிரியில் ஆகாஷ் அருவாள் எடுத்துன்னு போய் திமுகவுடைய ஒன்றிய செயலாளருடைய மகன் மயான கொள்ள விழாவில் கண்ணில் போடுறவங்களாம் வெட்டுறான். சார் நீங்கள் திமுக காரர் ஒன்றிய செயலாளருடைய மகன் தான் சார், போங்க சார்ன்றது காவல்துறை. இன்னொரு முறை திமுக வந்துச்சுன்னா நம்ம நிலமெல்லாம் என்னன்னு யோசிச்சு பாருங்க. இதுதான் மக்கள் யோசிக்கிற விஷயம்.